ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு தற்போது 3வது ப்ரோமோ வெளியே வந்திருக்கு. சபரி கிட்ட பிரஜன் மற்றும் பிரஜனின் மனைவி சாண்ட்ரா அவர்கள் வந்துட்டு சண்டைக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு கேங் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதுக்குள்ளே புதுசாக இன்னொரு கேங் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் பார்வதி, கமருதீன், திவாகர், சாண்ட்ரா, பிரஜன், இன்னும் யாரோ ஒருத்தர் இருந்தாங்களே வியானா அப்பப்போ வந்துட்டு போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே தற்போது வந்துட்டு ஒரு 5 பேர் ஒன்றா சேர்ந்து கேங்காக ஃபார்ம் ஆகியிருக்காங்க. நாமினேஷனில் கூட பார்க்க முடிஞ்சுது. இப்போ என்னென்னா விக்கல்ஸ் விக்ரமுக்கும் நம்ம பார்வதி அண்ட் கமருதீனுக்கும் சண்டை வந்திருக்கு. அப்படி வரும்பொழுது உள்ளே போய் ஏதோ பேசியிருக்காரு நம்மளுடைய சபரி. அதில் பிரஜன் என்ன சொல்கிறான்னா, அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீ ஏன் வந்த அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு. இன்னொரு பக்கம் பிரஜனுடைய பொண்டாட்டி, ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவங்க 2 பேருமே கண்டஸ்டன்ட் மாதிரிலாம் நடந்துக்கல. முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது, புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் உள்ளே இருக்காங்க. ஸோ பிரஜனுடைய பொண்டாட்டி சாண்ட்ரா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ளே வந்துட்டு அடுத்தடுத்து போகிறப்ப நீ ஏன் அவ்வளோ தூரம் விட்ட, நீ ஏன் அங்கே இல்லைன்னு கேட்குறாங்க. பொண்டாட்டி நீ ஏன்ப்பா அதை தடுக்கலன்னு கேட்குறாங்க. புருஷன் நீ ஏன் வந்துட்டு அங்கே நின்ன அவங்களுக்குள்ளே போயின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றுமே புரியல. எல்லாமே வந்துட்டு கான்ட்ரடிக்டாக இருக்குது. லைவில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கரெக்டாக அந்த சமயத்தில் இல்லை. ஸோ அதனால் இந்த சண்டையை பற்றி என்னால் வந்துட்டு இவ்வளோ தான் சொல்ல முடியும். என்ன நடந்துச்சு அப்படின்றது கண்டிப்பாக இன்றைக்கி எபிசோடில் தெரிய வரும். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சபரி மேலே தவறா இல்லைனா சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்க மேலே தவறா அப்படின்றது. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.